ஜனவரி மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு வந்தால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 5வது டாப் 10 இருக்கும். ஏன்னா பொங்கல் ரிலீஸுக்கு ஒரு ஸ்பெஷல் டாப் 10 பண்ணோம். அதுக்கப்புறம் பொங்கல் மூவிஸோட ஹிட் ஆர் ஃப்ளாப்ன்றதே ஒரு கவுண்டர் மாதிரி பண்ணிடும். எனவே நம்மளோட அந்த ட்ரெடிஷனல் வீக்லி டாப் 10 போய் பார்த்தாக்கா இது ஒரு 3வது வாரம். இன்னொன்று இந்த கவுண்டர் பண்ணணுமா தோணுச்சு. ஏன்னா இந்த வாரம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும். பட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களே வந்து ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ எல்லாம் சொல்லி நம்ம கவுண்டரை வந்து வழக்கம் போல போட்டுருவோம். அப்புறம் இந்த கவுண்டரில் பெருசாக மாற்றங்கள் இல்லை. நம்ம கவுண்டரில் சின்ன மாற்றங்களோட பார்க்க போறனாலும் இந்த கவுண்டரை ஒரு சுவாரஸ்யப்படுத்தணும்ன்றதுக்கோசம் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இங்கே சேர்த்து வைக்க போறேன். இல்ல வழக்கமா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ஜஸ்ட் எல்லா வீடியோலும் ஏதோ ஒரு படங்களுக்கு சொல்ற மாதிரி இல்லாம இந்த கவுண்டர்ல இடப்படிக்க போற எல்லா படங்களுக்கும் சொல்ல போறேன். அதுவும் பட்ஜெட்டோட சேர்த்து சொல்ல போறேன். சோ வாங்க நம்ம பமிஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டர்ல போயிட்டு என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்னு போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் திருமாணிக்கம் படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் கிட்ட தியேட்டர்ல ஓடிச்சு. அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல படங்கள் பேர் வாங்கினாலும் ஒரு வாரம்ன்றது 2வது வாரத்திலேயே ஒரு 2 ஸ்கிரீன் கொடுத்து அப்படியே தூக்கிடுவாங்க. பட் 25 நாளைக்கு சர்வே ஆனதுன்றது அதுவும் இந்த மாதிரி பொங்கல் டைட்டில் எல்லாம் போயிட்டு ஒரு சர்வேவிங் எடுத்ததுன்றதே ஒரு சம விஷயமா பாக்குறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம்ன்றதே வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் எந்த படமே பண்ணாது. ஏன்னா இந்த படம் கூட அந்த ஸ்மைல்மேன் ஓரளவுக்கு பெட்டரா போயிட்டு இருந்து பட் அந்த சர்வேவிங்ல இந்த படத்துக்கு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி நம்ம 25 நாள் தியேட்டர்களை கடந்த அந்த ஒரு பெருமையெல்லாம் சேர்த்து இந்த வாரம் தியேட்டரே ஓடலனா கூட கவுண்டர்ல வைக்கிறோம். இது ஏன் இந்த வாரம் படம்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஓடிடில வரும். சோ ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடில போய் பாருங்க மறக்காம. சரி, திருமாணிக்கம் படத்தோட பட்ஜெட்டா பாத்தீங்கன்னா 5 கோடி வந்திருக்கு. இந்த படம் 25 நாள் கிட்ட தியேட்டர்ல போனாலும் ரொம்பவே கம்மியான தியேட்டர்ல தான் கடைசி ஒரு வீக்கா ஓடிச்சு. சோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் கிட்ட தான் இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்திருக்கும். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் நேசிப்பாயா படத்துல நம்ம அதித்தி சங்கர் அப்புறம் முரளியோட பையன் ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய பட்ஜெட்ல எடுத்துட்டாருங்க. இவரு கிட்டத்தட்ட வந்து 45 கோடி கிட்ட எடுத்திருக்காரு. அவ்வளவு செலவாயிருக்கான்றது படத்துல தெரியுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. எனிவே விஷ்ணுவர்தன் ஸ்டைலிஷ் மன்னன் சோ அவ்வளவு காசை யூஸ் பண்றாருன்னா பண்ணிட்டு போட்டோம். ஆனா படம் நல்லா வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறின்றதை தாண்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவுட்டுங்கிற அளவுக்கு இந்த படம் வந்து வேற லெவல்ல பாக்ஸ் ஆபீஸ் எடுத்துட்டு இருக்கு. படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி வைங்களேன். பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா 3 கோடி கூட வரல. இத்தனைக்கும் இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்திருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கிட்ட வந்துருச்சு. விஷ்ணுவர்தன் வந்து எப்படா படம் பண்ணுவாரு மீண்டும் ஒரு வாரம் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனா ஒரு படம் பண்ணி முரளியோட பையன் லைஃப் அதாவது ஒரு ஹீரோக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் வந்திருக்குமா? ஏன்னா பட்ஜெட்டுக்கும் பாக்ஸ் ஆபீஸுக்கும் அவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த பொங்கலுக்கு எந்த படமும் வரலனாலும் இந்த படம்லாம் தேடுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு தியேட்டர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாள் வரைக்கும் 20 30 தியேட்டர் கிட்ட ஓடிட்டு இருந்து ஆனா இப்ப 10 தியேட்டர் கிட்ட அப்படியே கொண்டு வராங்க. சோ எல்லா சைட்லயும் நேசிப்பாயான்றது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி தான் சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் மெட்ராஸ்காரன் ஜனவரி 10ஆம் தேதி வந்தது. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் முடிஞ்சு. இது 2வது வாரம். இந்த 2வது வாரத்துக்குள்ளேயே நிறைய வீக்லி கேப்லாம் வந்துருச்சு. அதனால அப்படி இப்படி தியேட்டருக்கு எல்லாம் மாறி மாறி வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 தியேட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது ஒரு 7 கோடி கிட்ட இருந்திருக்கு. ஆனா கலெக்ஷன்றது பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் தாண்டி தான் கலெக்ட் பண்ணது இந்த படம்ன்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு மலையாள ஹீரோ அப்படின்றது மட்டும் இல்லாம இவங்க படத்தை ப்ரோமோட் பண்ணது படத்துக்கு ஆரம்பத்துல தியேட்டர்கள் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அப்படியே சர்வேவிங் கொடுத்துட்டாங்க லைட்டா. இது படத்துக்கு ஒரு வெற்றிக்கான ரேஞ்சுக்குள்ள போலனாலும் இந்த பொங்கலுக்கு வந்த மத்த படங்களுக்கு மத்தியில இந்த படத்தோட அந்த ஒரு பாக்ஸ் ஆபீஸ் பட்ஜெட் ரேஞ்சு பரவாயில்ல தாங்க சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் மார்க்கோ படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 25 நாள் ஒரு மாசத்துக்கு ஆகுது. ஆனா இந்த படம் தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆகி 2 வாரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எனிவே இந்த படம் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ன்றது ஒரு 135 கோடி கிட்ட பாக்ஸ் ஆபீஸ் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது பாத்தீங்கன்னா வெறும் 30 கோடி தான் எடுத்திருக்காங்க. இந்த மார்க்கோன்றது உங்களுக்கு இன்னைக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கிரீன் தான் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் மலையாளம் ஹிந்தி தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே சர்வே பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த படம் தமிழோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மினாலும் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப எகிரி இருக்கு. சோ நம்ம எல்லாத்தையுமே வந்து இங்க பேலன்ஸ் பண்ணி தான் இந்த கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் புஷ்பா பார்ட் 2. புஷ்பா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 45 நாளைக்கு மேல ஆகுது. 50 நாள் கிட்ட வரப்போகுது. ஆனா இப்பவும் இந்த படத்துக்கு 10 தியேட்டர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் புஷ்பா 2 படம்ன்றது இப்ப 20 மினிட் ஆட் எல்லாம் பண்ணி வர தியேட்டர்கள் விட்டுருக்காங்க. அப்புறம் சில வெப்சைட்லயும் வந்திருக்கு. சேம் டைம் இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது பாத்தீங்கன்னா 480 கோடி கிட்ட தான் இருக்கு. ஒரு 500 கோடி வச்சுக்கலாம். ஆனா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ன்றது பாத்தீங்கன்னா 1930 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 2000 கோடி பாக்ஸ் ஆபீஸை எடுத்துறோம்ன்ற அளவுக்கு தான் இன்னும் தியேட்டர்கள் சர்வேவிங் ஓடிட்டு இருக்கு. இது 50 நாள் கிட்ட வந்துச்சு. நம்ம தமிழ்லயே ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம தெலுங்குல என்னதான் அங்க படங்கள்லாம் பெருசா வந்தாலும் புஷ்பாக்கான அந்த ரேஞ்சு ஹிந்தி எல்லாத்துலயுமே இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்கனால கண்டிப்பா 2000 கோடின்றது அபிஷியலா வந்து தாண்டிடும். நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் முஃபாசா தி லைன் கிங் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப கூட இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் பொங்கல் டைமை விட தியேட்டர்கள் கொஞ்சம் ஏத்திருக்காங்க. 10 12 15 தியேட்டர் நம்ம சிட்டி பொறுத்த வரைக்கும் ஓடுது. இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 1800 கோடி பட்ஜெட். ஏன்னா இங்கிலீஷ் படம். ஆனா பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா 5000 கோடி கிட்டத்தட்ட 4000 900 கோடிக்கு மேல தாண்டி இருக்கு பாக்ஸ் ஆபீஸ். நம்ம வழக்கமா நம்ம கவுண்டர்ல சொல்லிட்டு இருப்போம்ல என்னதான் இருந்தாலும் சிங்கம் தான்ற மாதிரி இந்த படம் ஃபர்ஸ்ட் அளவுக்கு வந்து இல்லனாலும் செகண்ட்
செகண்ட் பார்ட்டும் வந்து ஒரு சம கலெக்ஷன் தான், சம ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. நம்ம கூட நாலாவது இடத்துல பார்க்க போற படம் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் ஸ்டாட்டிக்கல் கொடுத்துட்டாங்க. இது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆக்சுவலி ஆந்திராலையும் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். ராம் சரண்லாம் ஆந்திரால எவ்வளவு பெரிய மார்க்கெட் வச்சிருந்தாரு. பட் நம்ம ஆள் வந்து கடைசியில ராம் சரணியை வந்து காலப்பூச்சி இழுத்து விட்டது மட்டும் இல்லாம தில்ராஜும் அதே மாதிரி வேலை பார்த்து விட்டாரு. அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா படம்ன்றது அவ்வளவு கஷ்டமெல்லாம் கிடையாது உங்களுக்கு இந்தியன் டூ அளவுக்கு. பட் என்ன பண்றது, நெகட்டிவ் மீன்ஸ் வந்து இன்னைக்கு ஓவரா பரவுது எதுவா இருந்தாலும். சோ அந்த ஓவர்ல வந்து கேம் சேஞ்சர் ரொம்ப பெருசா சரிஞ்சிருக்கு. இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் வட்டார ரேஞ்சில 200 கோடியை தாண்டி இருக்குன்னு வருது. ஆனா இவங்க ரேஞ்சில பாத்தீங்கன்னா 300-350 கோடியை தாண்டிச்சுன்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சைடுல சொல்லிட்டு இருக்காங்க. கேம் சேஞ்சர்ல நம்ம ராம் சரண் ட்ரைலர்ல சொல்லுவாங்கல்ல அன்பிரடிக்டபிள், அந்த மாதிரி தான் இந்த படத்தோட அந்த வசூலுன்றதே ஒரு அன்பிரடிக்டபிளா போயிட்டு இருக்கு. நம்ம கவுண்டர்ல மூணாவது இடத்துல பார்க்க போற படம் வணங்கான். வணங்கானுக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30 தேட்டர்கள் மேல கொடுத்துருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி 8 நாள், ஆக்சுவலி ஒரு வாரம், 2வது வாரம் வந்துருச்சு. இவ்வளவு நாளைக்கு வந்து ஒரு 40-50 தேட்டர்கள்லாம் கூட இந்த படம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சர்வே ஆகிருக்கு. சோ நம்ம தமிழ்நாட்டிலேயும் அந்த ரேஞ்சில் தான் எடுக்கணும். அவ்வளவு தேட்டர்ல இந்த படம் ஓடியும் பாக்ஸ் ஆபீஸ்ன்றது பாத்தீங்கன்னா வெறும் 14 கோடி கிட்ட தான் எடுத்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது ஒரு 30 கோடி கிட்ட இருந்திருக்கு. ஆக்சுவலி 14 கோடின்றதே நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்றேன் நினைக்கிறேன் லைட்டா. எனவே இந்த அளவுக்கு தேட்டரிக்கல் சப்போர்ட் கிடைக்கவே தான் இந்த படம் அதுவாச்சும் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் வேற ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய படம் வந்து இந்த படத்துக்கு தேட்டரிக்கல் கிடைக்கலாம், அது கூட கலெக்ட் பண்ணிருக்காது. சோ நல்ல ஒரு ஸ்டேஜ் கொடுத்தும் இந்த படம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு தேட்டரிக்கல்ல. நம்ம கூட ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் காதலிக்க நேரம் இல்லை. இந்த படம் என்னதான் ஜெயம் ரவி நித்யா மேனனா இருந்தாலும் அதை தாண்டி கிருத்திகா உதயநிதி கோஷ் தான் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா போயிட்டு சொல்லணும். ஏன்னா தேட்டரிக்கல் நிறைய மெயின் ஸ்கிரீன் எடுத்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த பொங்கல் டைம்ல நிறைய பேர் தேட்டரிக்கல் போனதுனால இப்போ உங்களுக்கு ஜெயம் ரவியோட அந்த ஒரு ரேஞ்சுன்றதுனாலேயே இந்த படத்துக்கு தேட்டரிக்கல் கூட்டம் போனது மட்டும் இல்லாம மெயின் ஸ்கிரீன் போதே போயிடுவாங்க மக்கள். அதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே 9 கோடி கிட்ட பாக்ஸ் ஆபீஸ் எடுத்திருக்கு. ஆனா இந்த படத்துக்கு பட்ஜெட் 25 கோடி கிட்ட வருது. எனவே 4 நாள்ல இந்த படத்துக்கு வந்து 9 கோடின்றது இவங்க அதிகபட்ச தேட்டரிக்கல் இங்க புஷ் பண்ணதுனால தான் சொல்லி ஆவேன். ஏன்னா படம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கிட்டு இருக்கு. பட் யங்ஸ்டரையோ இன்னைக்கு அந்த நவநாகரிக கல்ச்சரை ஃபாலோ பண்றவங்களுக்கும் இந்த படம் வந்து பிடிச்சி தேட்டரிக்கல் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தாலும் இது தேட்டரிக்கல் சர்வே ஆகிறதுக்கான படமா இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஃபெஸ்டிவல் மோட்ல அப்படி எல்லாம் சொல்லி வந்து இந்த கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த வீக்கெண்ட்லயும் ஆடியன்ஸ் தேட்டரிக்கெல்லாம் போனாங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ன்றது நல்லாவே இன்னும் ஏறும் தான் சொல்லணும். நம்ம கவுண்டர்ல இதே ரெண்டாவது இடத்துல இன்னொரு படமா டக்கு மகாராஜா அப்படின்ற பாலகிருஷ்ண படத்தை பார்த்தலாம். இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது 120 கோடி கிட்ட இருந்திருக்கு. டக்கு மகாராஜா வழக்கமா இப்ப நம்ம பாலையா வந்து லேட்டஸ்டா நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி அவரோட வழக்கமான கமர்ஷியல் ஹிட் படமா இந்த டக்கு மகாராஜா அமைஞ்சிருக்கு. இதை நம்ம என்னதான் ரெண்டாவது இடத்துல சொல்லியிருந்தாலும் காதலிக்க நேரம் இல்லை இங்க தமிழ்நாட்டில் ஹிட் ஆனதை விட இங்க டக்கு மகாராஜா அங்க ஒரு செம சூப்பர் ஹிட் ஆகிருந்தே சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடியை தொட்டிருக்கு. சோ அவங்களுக்கு அங்க நல்ல ஒரு கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த படம் ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்காங்க. நம்ம கூட முதலிடத்துல பார்க்க போற படம் மதகஜராஜா. மதகஜராஜா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் போடும்போது மட்டும் மெயின் ஸ்கிரீன் அப்படி இப்படி கொடுக்கலாமா வேணாமான்னு இழுத்தாங்க. அப்புறம் பொங்கலுக்கும் வந்து காதலிக்க நேரம் இல்லை கொடுக்கலாமா வேணாமான்னு இழுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் மக்கள் வந்து இதை நீங்க இழுக்கிறது நாங்க இந்த படத்துக்கு தான் போவோம்னு சொல்றதுனால இழுத்துருச்சுன்னு சொல்லணும். மதகஜராஜா எல்லா மெயின் ஸ்கிரீனையும் மோஸ்ட்லி. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல ஆடியன்ஸ் புல் அவ்வளோ வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா பொதுவாக அந்த வீக்கெண்ட் அப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் தாண்டி நார்மலா வந்து உங்களுக்கு இந்த சில ஒர்க்கிங் டேலையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தியேட்டர்கள் புள்ளிங் இந்த படத்துக்கு கிடைச்சது. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு வீக்கெண்ட் வந்திருக்கு. அதனால எல்லா தியேட்டரும் மோஸ்ட் ஆஃப் ஹவுஸ்ஃபுல்லா போகுது. தனிக்கும் இந்த படம் வந்து ஒரு பழைய படம் தெரியும் உங்களுக்கு 12 கோடி கிட்ட பட்ஜெட் இருந்து. ஆனா எல்லாம் சேர்த்து 20 கோடி கிட்ட வந்து வரப்போகுது உங்களுக்கு பட்டியலாம் சேர்த்து வரட்டங்க. ஆனா கிட்டத்தட்ட படம் வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 43 கோடி கிட்ட இந்த படம் கலெக்ட் பண்ணுது. விஷாலுக்கு கடைசியா மார்க் ஆண்டனி ஹிட் ஆச்சு, அது ஒரு 100 கோடி படம். நம்ம அரண்மனைக்கு வந்து நம்ம சுந்தர்சிக்கு ஹிட் ஆச்சு, அதுவும் ஒரு 100 கோடி படம். ரெண்டு பேருக்குமே இது அடுத்த படமா வந்து இந்த படமும் அந்த லக்கோட ஃபேக்ட் மறுபடியும் உயர்த்தி கொண்டு போயிருக்கு. மதகஜராஜா கரெக்டான டைம்ல வந்து செட் ஆயிருந்தா சொல்லணும். அதனால இந்த படத்துக்கு மறுபடியும் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வரதான் போது கூடிய சீக்கிரத்துல. சரி நம்ம மறுபடியும் இந்த கவுண்டர்ல நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது தமிழ் கவுண்டர் தான், பட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா சங்கராந்திக்கு வஸ்துனம் அப்படின்ற படம் தான் தெலுங்குல ஒரு சம பிளாக் பஸ்டர் இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 60 கோடி கிட்ட தான் இருக்கு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன 5 நாள்ல 150 கோடி கிட்ட வந்துடுச்சு. சோ இதுக்கு மேலேயும் இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் புல்லிங்கிறது எங்கேயோ போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம கேம் சேஞ்சர் எடுத்தால தில்ராஜ் அவர் தான். தில்ராஜ் வந்து கேம் சேஞ்சர்ல விட்டதை இந்த படத்துல வேற லெவல்ல பிடிச்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். வெங்கடேஷியே இந்த படம் பாத்தீங்கன்னா பல நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராஜேஷ் நம்ம தமிழ் பொண்ணு, அவங்க தெலுங்கு பொண்ணு தான், பட் தமிழ்ல ஃபேமஸ் ஆகி அங்க போய் நடிச்சு அப்புறம் மீனாட்சி சௌத்ரி கூட நம்மளுக்கு இங்க தமிழ்ல நிறைய வந்துட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த பொங்கல், ஏன்னா அங்க சங்கராந்தி தான் சொல்லுவாங்க, பட் இங்க பொங்கல் பொங்கல்ட்டே அந்த படத்திலயும் வரும். இனிவே இந்த படத்தை நம்ம மென்ஷன் பண்ணாலும் இதிலும் நிறைய தமிழ் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி வரேன். உங்களுக்கு இந்த சங்கராந்தி கோஸ்துனம் வந்து கொஞ்சம் சுமாரா இருந்ததுன்னா உங்களுக்கு டக்கு மகாராஜா லைட்டா போயிருந்து கேம் சேஞ்சர் ஓரளவுக்கு பெட்டர் பண்ணிருக்கும். ஆனா இங்க சங்கராந்தி கோஸ்துனம் செமையா இருக்கறனால தில்ராஜ் தான் ப்ரொடியூசர், அவருக்கு அங்க சம வாய்ஸ் இருக்கு. சோ இந்த படம் எக்கச்சக்கமான தேட்டர்ல போட்டுருக்காங்க உங்களுக்கு. இதோட வெற்றி தான் உங்களுக்கு பாலகிருஷ்ணாவோட டக்கு மகாராஜாவே லைட்டா டம்மி பண்ணுதுன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இந்த சங்கராந்தி படம் செமையா போயிட்டு இருக்கு.